யாரு? அரே एक मिनट கதவை திறங்கப்பா. யாருங்க? ஹலோ யாரு? மாதாஜி. யாரு ஹிந்தில எல்லாம் பேசுறாங்க? மாமா கொஞ்சம் கவுட்டருமா. என்ன 2 பேர் தொட்டிட்டு வராங்கம்மா. யாரு சேட்டு நீ? எதுக்கு ஏன் வீட்டு கதவை தட்டின? நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சு 2 ரவுடி பசங்க என் பண்ட புடுங்க தொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கம்மா. கொஞ்சம் டெண்டு உள்ள விடுமா. நம்மளுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம்மா. பணம் எவ்வளவு வேணும் தரேன்றா? சரி உள்ள வா. சுக்ரியாம்மா. வா வா உள்ள வா. சீக்கிரம் கதவை மூடுமா. வா உள்ள வா. டேய் அந்த சேட் இந்த பக்கம் தானே வந்தான். அதுக்குள்ள எங்க போனா? வாடா அந்த வீட்ல போய் விசாரிச்சு பாப்போம். கரெக்ட் வா போய் கேப்போம். டேய் நீ போய் கதவு தட்டு. வீட்ல யாரு? டேய் கதவு தட்டுடா. வீட்ல யாரு? மா வீட்ல யார் இருக்கீங்க? யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? மா இங்க யாருனாது சேட் ஒருத்தன் ஓடி வந்தானா? சேட்டா? இங்க யாரும் அப்படி வரல. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. மா நல்லா யோசிச்சு சொல்லுமா. இந்த பக்கம் தான் வந்தாப்ல. நான் தான் சொல்றேன்ல இங்க யாரும் வரலன்னு. கிளம்புங்க. வாடா இந்த வச்சுக்கோ. ஐயோ வேணா சேட்டு சொன்ன கேளு. வச்சுக்கோமா வச்சுக்கோ. இவ்ளோ பணமா? रे भगवान क्या वो? எம்மாடி இவ்ளோ பணத்தை இப்பதானே கண்ணால மொத்தமா பாக்குறேன். இவனை விட்டுறக்கூடாது. சேட்டு இவ்ளோ பணத்தோட எங்க போற? சேட்டு நாளைக்கு துபாய் போகுதுமா. இந்த ஊர்ல எனக்குன்னு சொல்லிக்க एक हाथ में भी नहीं है माँ. இந்த சேஜி கிட்ட बहुत 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 पैसा है. ஆனா அந்த பைசா எல்லாம் அனுபவிக்கிறதுக்கோ என் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கோ मेरा साथ में कोई नहीं है. कोई नहीं है. நமக்கேத்த ஆளாதான் இருக்கான். ஏதாவது பண்ணி நம்ம வழிக்கு இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ சொன்ன வார்த்தை என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எனக்கு இது போதும் சேட்டு. நான் உன் கூட வர தயாரா இருக்கேன். அரே ஓ பகவான் கே क्या हो இந்த சேட்டு பகுட் ஹாப்பிமா பகுட் ஹாப்பி. நாளைக்கு எனக்கு 2 बजे ஃப்ளைட். எனக்கு 5 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனா இங்க காலையில எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. அதை மட்டும் முடிச்சிட்டு நான் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை பாக்குறேன். நீ சொன்ன வார்த்தை தவறாம ஏர்போர்ட்டுக்கு வந்துருவல்லே. இப்ப இந்த சேட்டு உன்னை மட்டும் தான் நம்புறான். துபாயில நீ காலை வச்சதும் நீ பார்க்க போறது வேற ஒரு உலகம். உனக்காக பெரிய பெரிய அரண்மனையே இந்த சேட்டு கட்டி தர போறான். வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லாம உன்னை சந்தோஷமா வச்சுப்பா இந்த சேட்டு. கவலைப்படாத, நான் சொன்ன டைமுக்கு நிச்சயம் வந்துருவேன். இது போதும். இனிமே எனக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையில இருக்காங்க நம்பிக்கையோட இருப்பேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி. அந்த ரவுடி பசங்க இருக்காங்க பாரு. இரு பாக்குறேன். வா வா. தன்யவாத்மா. ஆமா உங்க பேரை கேட்க வந்துட்டேனே. பார்வதி. பார்வதி. நாளைக்கு பாப்போம். பாய் பாய். கடவுளா பார்த்து எனக்கு பெரிய அதிர்ஷ்ட போதையிலேயே கொடுத்துருக்காரு. அப்பாடா, என்னோட மொத்த வாழ்க்கையும் செட்டில் ஆயிடுச்சு. இனிமே
இந்த அழுக்கு ஊர்ல 5க்கு 10க்கும் யாரு கலையும் பிடிக்க வேணாம். நாளைக்கு பொழுது மட்டும்தான் இங்க. அதுக்கப்புறம் இந்த பார்வதியோட ரேஞ்சே வேற. சரிங்க, நாளைக்கு அவங்க வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டாலே போதுங்க. ஏன் சகல, அந்த பார்வதி பத்தி தான் எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கேப்பா, அது போதாதப்பா? இல்லைங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சியை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது பெருசு இல்லை. எல்லாரும் முன்னாடி மாமாக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூசாம போய் சொன்னாங்களா, அதே இடத்துல வச்சு மாமாக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம நிரூபிக்கணுங்க. அதாங்க சரியா இருக்கும். சகல, இவ்வளவு உயிரை கொடுத்து யோசிச்சு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம். நம்ம உழைப்பும் நம்பிக்கையும் சத்தியமா சொல்ற வீண் போகவே போகாது சகல. இப்படியோங்க, மாமா கலச பூஜையில் உட்காரும்போது ஒரு மேல எந்த பழியும் இருக்கக்கூடாது. அது போதுங்க எனக்கு. இங்க எல்லாரும் கூடி இருக்கிறது இந்த ராஜராஜனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அதை நிரூபிக்க தான் இந்த தம்பி டைம் வாங்கிட்டு போனாரு. இப்ப இந்த பேப்பரை காட்டி அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிராது அது கிடையாது. இதெல்லாம் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதை. ராஜராஜன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இந்த கார்த்திக் தம்பிக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல போல. அதான் பழைய விஷயத்தை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏப்பா, அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கார்த்திக் தம்பி அவரோட மாமா தப்பு பண்ணலங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட கொண்டு வரலையே. இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? ஊர் பெரிய மனுஷங்க சொல்லுங்க. தம்பி, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க தம்பி, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க? இவங்க சொல்றது உண்மைனா இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோயிலை 2 வாட்டி சுத்தி வர சொல்லுங்க. இவங்க எந்த பாதிப்பும் இல்லாம கோயிலை சுத்தி வந்துட்டாங்கன்னா இவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். என்ன மௌனே இது? கையில ஆதாரம் இல்லாட்டி இப்படியா கலசத்தை வச்சு சுத்த சொல்லுவாங்க? பாவம் சித்து பாவன். அவன் மாமனுக்கு அப்பத்த குட்டிக்காரன் அடிச்சு பாக்குறான். விடுங்க, என்னதான் பண்றான்னு பாப்போமே. அம்மா, இங்க வாமா. இந்தாம்மா, இதை கையில வச்சுக்கிட்டு கோயில 2 சுத்து சுத்திட்டு வாமா.